ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளான்ட் ஹவுஸ் ஒன்றுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களை கூட்டி போக போகிறேன். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெலிசரையில் தான் இந்த பிளான்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி தான் இது ஓப்பன் பண்ணுறாங்க. அதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த பிளான்ட் ஹவுஸ்ட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்தலிய பிளான்ட். ஸோ இதுதான் இந்த பிளான்ட் ஹவுஸ்ட நேம். இது சரியாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிகம்பு ரோட்லேயே வந்து லெஃப்ட் சைடில் சரியாக வெளிசரியில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இதில் வந்து மரக்கறிகள் இருக்குது, அப்புறம் பழங்கள் இருக்குது, வேண்டிய என்ன பிளான்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அங்கே எல்லாமே இங்கே எடுக்கலாம். இது பார்த்தாலே விளங்கும். ரொம்ப பெருசாக ஒரு கார்டன் மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இது இன்றைக்கு ஓப்பன் பண்ணுறனால இவங்க இன்னும் சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னும் பல பிளான்ட்ஸ் வர இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் இந்த சந்தலிய பிளான்ட். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. வேண்டிய அளவிலான எல்லா ஃப்ளவர்ஸுமே இங்கே இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு பொட்ஸும் இங்கே எடுக்கலாம். டிஃப்ரெண்டான பொட்ஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ். அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்டான பொட்ஸும் இங்கே நிறையவே இருக்குது. அதோட ஃபர்டிலைசரும் வந்து உங்களுக்கு இங்கேவே வாங்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பிளான்ட் ஹவுஸ் உண்டு. இது நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதோட மரக்கறி பழங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து இங்கே ஈஸியாக வாங்கக்கூடியதாக இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். எல்லா பிளான்ட்ஸுமே வந்து அவங்க இப்போ ஒரு ரோஸ் அப்படின்னு எடுத்தால் ரோஸ்லேயே வந்து எல்லா வகையான ரோஸும் வச்சுக்கிறாங்க. ஆந்தூரியமாக இருந்தால் அதில் எல்லா வகையான ஆந்தூரியம் அப்படி எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஒரு மத பிளான்ட்லேருந்து தான் இது எல்லாத்தையுமே இவங்க இது பண்ணுறேன்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பிளான்ட் ஹவுஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த கேக்டஸ் தான். இது பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். எல்லா கேக்டஸுமே இங்கே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்னென்ன வகையான கேக்டஸ் எடுக்கணுமோ அதில் எல்லா வகையான கேக்டஸையுமே இங்கே போட்டிருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த கேக்டஸ் எல்லாம்.
இந்த கேக்டஸை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கேக்டஸில் வந்து பழமும் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கலர் கலராக ரொம்ப அழகாகவே இருக்குது. அடுத்தது உங்களுக்கு இங்கேவே பொட்ஸும் வாங்கலாம். இந்த பொட்ஸை பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப அழகான நிறைய பொட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு இங்கே வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பழங்கள் மரக்கறி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வாங்கலாம். එළිය පැත්තේ නිකන් පොට් එකේ එහෙම පුළුවන් ලස්සන පැන්සි වෙන මොනවද තියෙන්නේ බද වෙන මොනවද තියෙන්නේ ඔව් මේක දෙහි ඒක නෑ දෙහි නෙමෙයි මේක බෙලි මේක මේ වෙරළු ඔව් මේ කොහෙද ගන්න ඔක්කොම ඔයාලා? මේවා දේශ හදනවා. ඔයාලා හදනවා. නාත්තන්ඩියේ තියෙනවා මේ වත්තක්. මේකෙන් මේ ප්ලාන්ට් කරලා තමයි මෙහෙට ගෙන්නේ. අර කැක්ටස් කොහෙද ගන්නෙ? මේ මදර් ප්ලාන්ට් අර මැද තියෙන මදර් ප්ලාන්ට් තියෙන්නේ. ඒවා ඔක්කොම අරගෙන ඒ වලින් තමයි පැල අරන් තියෙන්නේ. බලලා බලන්න පුළුවන් නේ කමෙන්ට් එකෙන්. පුළුවන්. ஸோ இதான் இந்த பிளான்ட் ஹவுஸ். ஸோ இங்கே உங்களுக்கு வேண்டிய எல்லா வகையான மரக்கறியாக இருந்தால் சரி, பழங்களாக இருந்தால் சரி, அப்படி இல்லாட்டி வந்து பூக்களாக இருந்தால் சரி, எல்லாமே உங்களுக்கு இங்கே ஈஸியாக வாங்கலாம். உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப அழகான பூக்கள்லாம் நிறையவே இருக்குது. அதோட வந்து இந்த காலத்தில் வந்து கடையில் மரக்கறி வாங்குறதுக்கு விட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு தோட்டம் ஒன்று செஞ்சு நீங்களாகவே வளர்க்குறது ரொம்ப நல்ல இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த விலைகளால். ஸோ உங்களுக்கு இந்த சந்தலிய பிளான்ட்ஸுக்கு வந்தால் ஸோ இதெல்லாம் வாங்கி கொள்ளலாம். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி அட்ரஸ் அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட என்ன வீடியோ எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க.